வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பொது அமைதியை கெடுக்க நினைப்பவர்களை முழுமையாக தடுக்க வேண்டும். சமூக ஊடகங்களில் பொய் தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். கர்நாடக அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் காவிரியில் நீர்த்திறப்பு குறைப்பு. இரு அணைகளில் இருந்தும் காவிரியில் நீர் திறக்கும் அளவு 2592 கன அடியாக குறைப்பு. போராடும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகுவதாக அறிவித்தது ஒட்டுமொத்த தொண்டர்களின் முடிவு. அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். 5G இணைய சேவையில் சர்வதேச இணைய வேக தரவரிசையில் இந்தியா முன்னேற்றம். 47வது இடத்திற்கு முன்னேறி உள்ளதாக இணைய வேக பரிசோதனை தளமான ஓக்லா தகவல். தமிழ்நாட்டில் குழப்பம் ஏற்படுத்த நினைப்பவர்களுக்கு இடமளிக்க கூடாது என மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பில் செயல்படுத்தும் திட்டங்கள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு போன்றவை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் IAS, IPS, IFS உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கு பெற்றுள்ள 2 நாள் மாநாடு சென்னையில் இன்று தொடங்கியது. 110 விதியின் கீழ் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள், மானிய கோரிக்கையின் போது வெளியான அறிவிப்புகளின் நிலை குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பொதுமக்கள் கூடும் இடங்களில் அமைதியை ஏற்படுத்தி காட்டுவது நமது முதல் இலக்கு என கூறினார். அமைதியான தமிழ்நாட்டில் குழப்பம் ஏற்படுத்த நினைப்பவர்களுக்கு இடமளிக்க கூடாது என அறிவுறுத்திய அவர், நாடாளுமன்ற நடைபெறவிருப்பதால் தீவிரமாக கண்காணித்து தடுக்க வேண்டும் என்றும், கள்ளச்சாராயம், போதைப் பொருட்களை அறவே ஒழிக்க வேண்டும் எனவும் கூறினார். குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என உத்தரவிட்ட அவர், பொய் செய்திகள் பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அரசின் திட்டங்கள் கடைக்கோடி மனிதரையும் சென்றடைய வேண்டும் என கூறினார். கர்நாடக மாநிலத்தில் கனமழை பெய்து வருவதால் இரு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்தாலும் காவிரியில் திறந்துவிடும் நீரின் அளவை அம்மாநில அரசு குறைத்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு மாவட்டங்களான குடகு மற்றும் சிக்கமங்களூர் ஆகிய பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக KRS அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. KRS அணைக்கு நேற்று காலை நிலவரப்படி நீர்வரத்து 5000 கன அடியாக இருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து 11800 கன அடியாக அதிகரித்துள்ளது. கபினி அணைக்கு நீர்வரத்து 5400 கன அடியாக உள்ளது. 2 அணைகளின் நீர்வரத்தின் அளவு 17200 கன அடியாக அதிகரித்துள்ளது. நேற்று காலை இரு அணைகளுக்கும் நீர்வரத்து 12300 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது 17200 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இரு அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்து வந்தாலும் காவிரியில் திறந்துவிடும் நீரின் அளவை கர்நாடக அரசு குறைத்துள்ளது. நேற்று இரு அணைகளில் இருந்தும் வெளியேற்றப்பட்ட நீரின் அளவு 3100 கன அடியாக இருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி வெளியேற்றப்படும் நீரின் அளவு 2500 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகுவதாக அறிவித்தது ஒட்டுமொத்த தொண்டர்களின் முடிவு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து விலகியதை தொடர்ந்து அதிமுக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. வரும் தேர்தல்களை எதிர்கொள்ள புதிய கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்றும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தலைவராகவும் முதல்வராகவும் ஏற்றுக்கொள்கின்ற கட்சிகள் கூட்டணி அமைக்க வரலாம் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்நிலையில் சேலம் மாநகர அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகியதை அடுத்து இது பற்றி தான் வாய் திறக்கவில்லை என்று பலர் கருத்து கூறி வரும் நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்று தெரிவித்தார். பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகுவதாக அறிவித்தது ஒட்டுமொத்த தொண்டர்களின் முடிவு என்றும், இது பொது செயலாளர்களின் தனிப்பட்ட முடிவு அல்ல என்று கூறினார். தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் கோவை பீலமேடு பகுதியில் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூய்மை பணியில் ஈடுபட்டார். பொதுமக்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்து இருக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு தூய்மை பாரதம் எனும் திட்டத்தினை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி பிரதமர் மோடி தூய்மை பாரத திட்டத்தின் கீழ்
பொதுமக்கள் அனைவரும் காலை 10 மணி முதல் 11 மணி வரையில் தங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மை செய்ய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். மேலும் தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடி விளையாட்டு வீரர் அங்கித் பையனுடன் சேர்ந்து சுத்தம் செய்தார். இந்த தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் பிரதமர் வேண்டுகோளுக்கு இணங்க ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, UP முதல்வர் யோகி ஆதித்யநாத், மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே என பல்வேறு மாநிலங்களில் மாநில அரசுகள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். அதேபோல் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இன்று கோவை வந்துள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவை பீலமேடு பகுதியில் தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் தெருக்களை சுத்தம் செய்தார். பாஜக ஆளும் மாநிலங்கள் உட்பட பல்வேறு மாநிலங்களில் மாநில அரசு சார்பில் அக்டோபர் 1 தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் தெருக்களை சுத்தம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. ஆனால் தமிழகத்தில் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் இம்மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு பின்னர் நேற்று முன்தினம் டெல்லி சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். நேற்று முன்தினம் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்த அண்ணாமலை நேற்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து விளக்கம் அளித்தார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோவிலில் பாத்திரங்களை கழுவி ராகுல் காந்தி ஆன்மீக சேவை ஆற்றினார். பின்னர் பக்தர்களுக்கு உணவு தயாரித்து வழங்கும் உணவு கூடத்திற்கு சென்று அங்குள்ள பாத்திரங்களை சுத்தப்படுத்தி சேவை செய்தார். இந்த காட்சிகள் தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. இது குறித்து பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் அம்ரிந்தர் சிங் ராஜா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ராகுல் காந்தி தனிப்பட்ட பயணம் என்றும் இது அரசியல் பயணம் அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார். 5G இணைய சேவையில் சர்வதேச இணைய வேக தரவரிசையில் இந்தியா 47வது இடத்திற்கு முன்னேறி உள்ளதாக இணைய வேக பரிசோதனை தளமான ஓக்லா தெரிவித்துள்ளது. 5G சேவை அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து இந்தியாவின் இணைய வேக செயல்திறன் 3.59 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் வினாடிக்கு 13.87 MB இருந்த சராசரி பதிவிறக்க வேகம் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வினாடிக்கு 50.21 MB உயர்ந்துள்ளது. இதன் மூலம் உலகளாவிய இணைய வேக பரிசோதனை குறியீட்டில் 119வது இடத்தில் இருந்த இந்தியா 72வது இடங்கள் முன்னேறி 47வது இடத்திற்கு வந்துள்ளது. மற்ற G20 நாடுகளான மெக்சிகோ 90வது இடத்திலும், துருக்கி 68வது இடத்திலும், பிரிட்டன் 62வது இடத்திலும், ஜப்பான் 58வது இடத்திலும், பிரேசில் 50வது இடத்திலும், தென்னாப்பிரிக்கா 48வது இடத்திலும் உள்ளன. இது தொடர்பாக ஓக்லா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் 5G சேவைக்கான சந்தாதாரர்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அனைத்து தொலைத்தொடர்பு வட்டங்களிலும் பயனர்களின் ஒட்டுமொத்த அனுபவத்தை 5G சேவை மேம்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்ட இந்நிறுவனம் பைப்பர் கேபிள்களை பதித்து பிராட்பேண்ட் இணைப்பை வழங்க சாத்தியமில்லாத அல்லது செலவு அதிகமாகும் பகுதிகளில் 5G சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவில் சூரிய ஒளியின் அளவு மிக குறைவாகவே இருப்பதால் தொடர்ந்து சந்திரயான் 3 விண்கலத்தில் உள்ள லேண்டர் ரோவர் கருவிகளை செயல்பட வைப்பது சந்தேகமே என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நிலவின் தென் துருவத்தில் ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 3 விண்கலத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி விண்ணுக்கு அனுப்பியது. இந்த விண்கலத்தில் இருந்து பிரிந்து சென்ற லேண்டர் வெற்றிகரமாக கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிலவின் தென் துருவத்தில் தர இறங்கியது. அதிலிருந்து பிரிந்து சென்ற ரோவர் நிலவின் மேற்பரப்பில் ஆய்வு பணியில் ஈடுபட்டது. நிலவின் தென்பகுதியில் கந்தகம், அலுமினியம், கால்சியம், இரும்பு, குரோமியம், டைட்டானியம், மாங்கனீசு ஆகியவை இருப்பதை கண்டறிந்துள்ளது. மேலும் நிலவின் மேற்பரப்புக்கு அருகே பிளாஸ்மா இருப்பதை விக்ரம் லேண்டர் உறுதி செய்துள்ளது. பிரக்யான் ரோவர் தனது பணிகளை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு ஸ்லீப் மூட் எனப்படும் உறக்க நிலைக்கு சென்றது. பிரக்யான் ரோவரை தொடர்ந்து விக்ரம் லேண்டரும் உறங்க வைக்கப்பட்டது. விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் செப்டம்பர் 22ஆம் தேதி மீண்டும் செயல்பட துவங்கும் என இஸ்ரோ நம்பிக்கை தெரிவித்திருந்தது. ஆனால் சூரிய வெளிச்சம் நிலவில் பட்டும் விக்ரம் லேண்டர் கண்விழிக்கவில்லை என்பதால் விக்ரம் லேண்டர் குளிரில் உறைந்து போனது. இதன் காரணமாக லேண்டர் ரோவர் கருவிகளை செயல்பட வைப்பது சந்தேகமே என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து போராடும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் அளிக்கப்படும் என்றும்
பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றுவோரை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின் வாக்குறுதிகள் நிறைவேற்ற தவறிவிட்டதாக குறிப்பிட்டார். 2009ஆம் ஆண்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஊதிய விகிதம் மாற்றி அமைக்கப்பட்ட போது ஜூன் 2009க்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓர் ஊதிய விகிதத்தையும், ஜூன் 2009 மற்றும் அதற்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓர் ஊதிய விகிதத்தையும் திமுக அரசு நிர்ணயம் செய்ததே தற்போதைய ஊதிய வித்தியாசத்திற்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலம் தாழ்த்தாமல் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய உயர்வு முரண்பாட்டினை உடனடியாக களையவும், பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓ. பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 3 வணிக வங்கிகளில் மட்டும் 2000 ரூபாய் நோட்டுகள் 2650 கோடி அளவுக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த வங்கிகளில் இருந்து கிடைத்திருக்கும் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 2000 ரூபாய் நோட்டுகளை வைப்பு நிதியாக வரவு வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகள் இதுவரை 96% வங்கிகளுக்கு திரும்பிவிட்டதாக அறிவித்திருக்கும் RBI வங்கி 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடுவை அக்டோபர் 7ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் இதுவரை மொத்தம் 4000 கோடி 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப வந்திருப்பதாகவும், சிட்டி யூனியன் வங்கியில் 726 கோடி மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப வந்திருப்பதாகவும், தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில் 693 கோடி ரூபாய் திரும்பி வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி அக்டோபர் 8ஆம் தேதி முதல் வங்கிகளில் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளவோ வங்கி கணக்கில் வரவு வைக்கவோ முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் முதல் வந்தே பாரத் சேவையில் படுக்கை வசதி கொண்ட ரயில் பெட்டிகளை இணைக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. வரும் 2024ஆம் ஆண்டு படுக்கை வசதி கொண்ட ரயில் பெட்டிகளுடன் வந்தே பாரத் ரயில்களை இயக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக தொடங்கியுள்ளது. இன்னும் ஓரிரு வாரங்களில் படுக்கை வசதி கொண்ட ரயில் பெட்டியின் மாதிரி தயாரிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சென்னை ICF தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்ட வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட முதல் ரயிலின் மாதிரியில் 857 படுக்கை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிப்ரவரி மாதம் முதல் வந்தே பாரத் ரயில் சேவையில் படுக்கை வசதி கொண்ட ரயில் பெட்டிகளை இணைக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே உள்ள விளாரி கிராமத்தில் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே உள்ள விளாரி கிராமத்தில் சிறப்பு கிராம சபா கூட்டம் ஊராட்சி தலைவர் லட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம கணக்குகளை ஆய்வு செய்து கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் முடிக்கப்பட்ட பணிகள் குறித்து வாசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து தீர்மானங்களாக வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் வளர்மதி, மத்திய அரசின் தூய்மையே சேவை இந்தியா திட்டத்தின் மூலம் நமது கிராமத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கிராம சபா கூட்டத்தில் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன், திமிரி ஒன்றிய குழு துணைத் தலைவர் ரமேஷ், உதவி இயக்குனர் ஊராட்சி குமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் அரசு வளாக சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கோட்டாட்சியர் அலுவலகம், தாலுகா நீதிமன்றங்கள், சிறைத்துறை, அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி, BSNL அலுவலகம், DSP அலுவலகம் என மத்திய மாநில அலுவலகங்கள் ஒரே வளாகத்தில் அமைந்துள்ளன. இந்த வளாகத்தில் உள்ள சாலைகள் முற்றிலுமாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் வாகனத்தில் செல்ல முடியாமல் பலரும் விபத்துக்குள்ளாகி வருகின்றனர். எனவே சேதமடைந்த சாலைகளுக்கு பதிலாக புதிய சாலை அமைக்க வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை அரசு உதவி பெறும் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கடற்கரை கிராமத்தில் பனை விதைகள் விதைக்கும் பணி நடைபெற்றது. தமிழ்நாடு நாட்டு நலப்பணி திட்ட குழுமம், தமிழ்நாடு பனைநல வாரியம் மற்றும் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் இணைந்து
தமிழக கடலோர பகுதிகளில் மண்ணரிப்பு தடுப்பு, கடல் நீர் ஊருக்குள் புகுவதை தடுப்பது, நிலத்தடி நீர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக 14 கடற்கரை ஓர மாவட்டங்களில் 1 கோடி பனை விதைகளை நடும் பணி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை ஏவிசி தன்னாட்சி கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சின்னங்குடி கடற்கரைகளில் சுமார் 300 நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகளை கொண்டு 11,500 பனை விதைகள் விதைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் கல்லூரி முதன்மையர் மயில் வாகனன் மற்றும் துணை தேர்வு பொறியாளர் சதீஷ் கண்ணன், சின்னங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் தனியார் காலனி தொழிற்சாலை குடோனில் 8 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பங்களாமேடு பகுதியில் செயல்பட்டு வந்த ஷூ தயாரிக்கும் தனியார் காலனி தொழிற்சாலையில் ஊழியர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அங்கு 8 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே தகவல் அறிந்து வந்த வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் மலைப்பாம்பை மீட்டு அருகில் இருக்கும் மோர்தானா விரிவு காப்புக்காட்டு பகுதியில் விட்டனர். தொழிற்சாலை குடோனில் திடீரென மலைப்பாம்பு புகுந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கரிமேடு பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வைகை ஆற்று பாலம் அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த 2 வரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது கண்டறியப்பட்டது. அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முத்துராஜ் ராஜபாண்டி என்பதும் இவர்கள் மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல இடங்களில் 19 இருசக்கர வாகனம் மற்றும் 1 டிராக்டர் திருடியது தெரிய வந்தது. தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளை இணையதள சைபர் கிரைம் குற்றங்களில் இருந்து தடுக்கும் வகையில் கோவையில் இருந்து பூடான் வரை மோட்டார் சைக்கிள் விழிப்புணர்வு பயணத்தை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோவையை சேர்ந்த சங்கரா சுப்பிரமணியம் மற்றும் தினேஷ்குமார் ஆகிய இருவர் சைபர் கிரைம் குற்றங்களை தடுக்கவும், பெண்கள் மற்றும் குழந்தைகளை இவ்வாறான குற்றங்களில் இருந்து மீட்கவும் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் கிரைம் குற்றங்களை தடுக்க பொதுமக்கள், கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளிடையே ஏற்படுத்தும் வகையில் கோவையில் இருந்து பூடான் வரை இருசக்கர வாகனத்தில் சென்று வழியில் உள்ள கல்லூரி, பள்ளிகளில் மாணவர்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தங்களது பயணத்தை துவக்கினர். இந்த பயணத்தை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். உள்ள தூரத்தை 4-5 நாட்களில் கடக்க இருக்கிறார்கள். இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக சைபர் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும், அது தொடர்பாக மன்னார்குடி அருகே அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 50 பேர் படுகாயமடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருந்து திருத்துறைப்பூண்டி நோக்கி சென்ற அரசு பேருந்தும், அதேபோன்று திருத்துறைப்பூண்டியில் இருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் கீழ்கண்டமங்கலம் என்கின்ற இடத்தில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இந்த விபத்தில் 2 பேருந்தில் பயணம் செய்த 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 528 ரூபாய் குறைந்து 42,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமிற்கு 66 ரூபாய் குறைந்து 5,290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 2 ரூபாய் குறைந்து 73 ரூபாய் 50 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 73,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஜப்பானை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் 15 அடி உயர ராட்சத ரோபோ ஒன்றை வடிவமைத்துள்ளது. மனித வடிவ ரோபோ மற்றும் வாகனம் போல் பயன்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரோபோ
பேரிடர் கால மீட்பு பணிக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 15 அடி உயரத்திற்கு 4 சக்கரங்களுடன் சுபாமே நிறுவனம் உருவாக்கியுள்ள இந்த ராட்சத ரோபோவின் பெயர் ஆர்சாக்ஸ். விமானத்தை விமானி இயக்குவது போல் ரோபோவின் உள்ளேயே மனிதன் அமர்ந்து இயக்கும் வகையில் இந்த நவீன ரோபோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. வாகனம் மற்றும் ரோபோ என இரு வேறு விதமாக பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மனித எந்திரத்தை போல் மேலும் 4 ராட்சத மனித ரோபோக்களை உருவாக்கி அக்டோபர் இறுதியில் காட்சிப்படுத்த உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இவற்றின் விலை தலா 25 கோடியாக இருக்கும் என்றும் தயாரிப்பாளர்கள் கூறியுள்ளனர். இது குறித்து அந்நிறுவன CEO ரியோ யோஷிடா கூறுகையில், இந்த ரோபோவை பேரிடர் மீட்பு பணியிடங்கள், விண்வெளி பணிகளுக்கு பயன்படுத்த முடியும். இது தவிர பன்னோக்கு வேலைகளை செய்யும் மனித இயந்திரமாகவும் பிற ரோபோக்களுடன் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறினர். மீண்டும் தலைப்பு செய்திகள். பொது அமைதியை கெடுக்க நினைப்பவர்களை முழுமையாக தடுக்க வேண்டும். சமூக ஊடகங்களில் பொய் தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். கர்நாடக அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் காவிரியில் நீர்த்திறப்பு குறைப்பு. இரு அணைகளில் இருந்தும் காவிரியில் நீர் திறக்கும் அளவு 2592 கன அடியாக குறைப்பு. போராடும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகுவதாக அறிவித்தது ஒட்டுமொத்த தொண்டர்களின் முடிவு. அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். 5G இணைய சேவையில் சர்வதேச இணைய வேக தரவரிசையில் இந்தியா முன்னேற்றம். 47வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக இணைய வேக பரிசோதனை தளமான ஓக்லா தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.